அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். ரிஷப ராசினருக்கு வைகாசி மாதம் சூரியன், புதன், சுக்கிரன் ராசியில், 2 குரு, 4 கேது, 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஆக ரிஷப ராசினருக்கு தற்சமயம் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. சிக்கனமாக இருத்தல் வேண்டும். சில ரிஷபராசி பெண்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு வரன் அமைவதில் சற்று தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும். கைப்பணம் அதிக அளவில் விரயமாகும். வரனை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் உண்டாகும். கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி பகவான் நன்றாக இருப்பதால் தங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கலாம். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சாதகமாக உள்ளது கிரக நிலைகள். தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும். அபரிமிதமான பண வரவுகள் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து ஒப்பந்தங்கள் வரலாம். கலைத்துறை சம்பந்தமான கிரகம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பண வரவுகள் அதிகமாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் கிரகங்கள் சாதகமாக உள்ளன. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். புகழ் பெருகும். சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் நன்றாக உள்ளது. நன்றாக படிப்பீர்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தாராளமாக கிடைக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். பெண்களுக்கு இம்மாதம், வைகாசி மாதம் முழுவதும் நன்மைகளே அதிகரிக்கும் என கிரக நிலைகள் காட்டுகின்றன. ஆகவே அனைத்தும் சாதகம். சிக்கனமாக இருந்து சேமிப்பினை தொடர வேண்டும். குரு சாதகம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை குரு சாதகம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் ராசிநாதன் சாதகம். நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம், திருக்குறளை படியுங்கள். வாழ்க்கையில் இன்புறுவீர். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.